பொன்னான கண்ணின் மணி கண்ணுறங்கு செல்ல மணி ஆரிரோ நான் பாடுவேன். உலகத்தில் எல்லோரும் வேகமாக போகிறாங்க, உன்னை வந்து பார்க்கிறது வீண் என்று எண்ணுறாங்க. உலகத்தில் எல்லோரும் வேகமாக போகிறாங்க, உன்னை வந்து பார்க்கிறது வீண் என்று எண்ணுறாங்க. வாடாதே வாடாதே எந்தன் கண்ணே, யார் எங்கே போனாலும் நான் உன் முன்னே. காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலை யாவும் தீரும். நாளும் ஒரு நாள் விடியும், நல்ல உறவுகள் மண்ணில் மலரும். கண்ணே நீ இப்போது கண்மூடி தூங்கு, தாயாக நான் இருப்பேன். கண்ணா கண்ணா உன்னோடு நான் இருப்பேன். ஒன்னா தாயாக நான் இருப்பேன். கண்ணா கண்ணா உன்னோடு நான் இருப்பேன். ஒன்னா கண்ணான கண்ணின் மணி கண்ணுறங்கு செல்ல மணி ஆயிரோ நான் பாடுவேன். பொன்னான பொன்னின் மணி பொங்கி வரும் வெள்ளி மணி தாயிரோ நான் பாடுவேன். மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை பொழுதை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஒரே குடும்பமாக அன்பிங்கள் வழியாக எங்கள் கூடியிருக்கின்றோம். உம்முடைய பிறப்பின் வழியாக உறவுகளை நாங்கள் மேன்மைப்படுத்த, இன்னும் எங்கள் மத்தியில் உறவுகளை நாங்கள் உறுதிப்படுத்த இங்கு கூடியிருக்கின்றோம். எவ்வாறு நீ பிறக்கும்பொழுது இந்த உலகத்திற்கு உறவுகளை கொண்டு வந்தீரோ, மகிழ்ச்சியை கொண்டு வந்தீரோ, ஒற்றுமையை கொண்டு வந்தீரோ, சமாதானத்தை கொண்டு வந்தீரோ, அதே போல எங்களுடைய இல்லத்திலும் அன்பியங்களிலும் குறிப்பாக இந்த பங்கு தளத்திலும் நாங்கள் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் அன்போடும் வாழவும் எங்களுக்கு அருள் புரியும். இந்த மன்றாட்டுகளெல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவனுக்கு பாடல் பாடிய நம்முடைய பாடல் குழுவுக்கு நன்றி. அதைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் பாடலை பாட நம்முடைய பாடல் குழுவை அழைக்கின்றேன். கைகளை தட்டுவோம். சாமி பொதுவான சாமி, இயேசு சாமி பொதுவான சாமி. சாமி பொதுவான சாமி, இயேசு சாமி பொதுவான சாமி. ஏழை எளியவர்க்கும் செல்வமுள்ள செல்வதற்கும், வேண்டியதை தருவதற்கும் வேண்டாததை எடுப்பதற்கும் சாமி பொதுவான சாமி, இயேசு சாமி பொதுவான சாமி. கிளாப் பண்ணுங்கம்மா. செபஸ்திரி அன்பியும் அந்த மிக்கல் அன்பியும் கிளாப் பண்ணுங்க பின்னாடி. இயேசு பிறந்ததொரு குடிசையில, ஏழசனங்களோட மத்தியில, நல்லா நினைச்சு பாரு புத்தியில, அவர் இருக்காரு உன்னோட மனசினில. சாமி பெத்த சாமி இந்த பூமியில மனுஷனாக வந்த செய்தி எனக்கு புரியலையா. மனுஷனாக மதிக்க வழிய சொன்ன மகராசனோட பாதை உனக்கு தெரியலையா. சாமி நம்ம சாமி, சாமி இயேசு சாமி. சாமி நம்ம சாமி, சாமி இயேசு சாமி. சாமி பொதுவான சாமி, இயேசு சாமி பொதுவான சாமி. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு
கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. படைக்கப்பட்ட எல்லோருக்கும் பரலோகம், படைக்கப்பட்ட எல்லோருக்கும் பரலோகம். கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. கிடைக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. கொட்டுங்க 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 கொட்டுங்கடா, தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடா, தாளம் தட்டுங்கடா. கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடா, மேல கொட்டுங்கடா, தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடா, தாளம் தட்டுங்கடா. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. அடிமை யாரும் இல்ல, அரசன் யாரும் இல்ல, அனைவரும் சம மனுஷனுக்கு சொல்ல வந்தாரு. ஆணு இங்க இல்ல, பெண்ணு இங்க இல்ல, அனைவரும் அவ பிள்ளைங்கன்னு சொல்ல வந்தாரு. உயர்ந்தவனும் இல்ல, தாழ்ந்தவனும் இல்ல, உருப்படாத வித்தியாசத்தை ஒழிக்க வந்தாரு. உயர்ந்தவனும் இல்ல, சின்னவனும் இல்ல, நல்லவனா எல்லாரையும் மாத்த வந்தாரு. இனி தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்க ஆகும் காலம் இது, இனி சின்னவங்க பெரியவங்க ஆகும் வேலை இது. இனி தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்க ஆகும் காலம் இது, இனி சின்னவங்க பெரியவங்க ஆகும் வேலை இது. கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடா, தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடா, தாளம் தட்டுங்கடா. கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடா, மேல கொட்டுங்கடா. தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடா, தாளம் தட்டுங்கடா. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. பலத்தை கிளாப் பண்ணுங்க. தொடக்கமே ஒரு உற்சாகமாக இருக்கிறது. அதனால் இந்த நிகழ்வு ஃபுல்லாக உற்சாகம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் சிறந்த ஒரு பாட்டு பாடினாங்க. அதை விட மியூசிக்கு நல்லா இருந்துச்சா? பாட்டை விட மியூசிக் கொஞ்சம் மேலே இருந்துச்சு. அதனால் பாட்டு பாடுவதற்கும் மியூசிக் போட்ட அவருக்கும் நம்ம நன்றிகள் தெரிவித்துக் கொள்ளலாம். ஒரு கிளாப் தட்டலாமே. நிகழ்ச்சி முதல் பகுதியாக பாத்திமா அன்பியன் சார்பாக நடனம் ஆடுவார்கள். கைகளை தட்டி நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் வரவேற்போம். இறைவானே ஒரு சங்கீதம், அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம். இறைவானே ஒரு சங்கீதம், உன் கரம் தவழும் திரு யாழிசை, அதில் என் மனம் நீட்டிடும் தமிழ் எழிசை. இறைவானே ஒரு சங்கீதம், அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம். இறைவானே ஒரு சங்கீதம். வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். கிளாப் நம்முடைய பிள்ளைகளை நாம் பாராட்டுவோம். அதான் உங்கள் பிள்ளைகளை மரக்கல்வி வர சொல்கிறோம். இதுதான். இரண்டாவதாக மிக்கல் அன்பியத்தில் ஒரு பாடகர் ஒருத்தர் இருக்கிறார். நல்லா சூப்பராக பாடுவார். ஏ ரகுமான், அனிருத்துக்கு அடுத்து அவர் தான் நினைக்கிறேன். அதனால் கரங்களை தட்டி நாம் அவரை வரவேற்போம். தாயின் மடி சாய்ந்து
பால் பருகும் சேயினை போல் நானும் முன் விருந்தில் மனம் நிறைய ஏங்குகின்றேன். இயேசுவே உன் ரசத்துளி இதயம் இனிக்கும் பனித்துளி நான் வாழும் காலமெல்லாம் உனை பருகியாக மகிழ்வேன். உயிர் தேகம் சுகம் பெறுவே தாயின் மடி சாய்ந்து பால் பருகும் சேயினை போல் நானும் முன் விருந்தில் மனம் நிறைய ஏங்குகிறேன். தாயின் மடி சாய்ந்து வானம் நீ இறங்கி வந்து வாழ்வின் உணவாகினாய். தானம் நான் கேட்டு நின்றேன் அன்பின் அமுதூட்டினாய். உந்தன் மேசையின் கீழ் விழும் துண்டு அது போதும். உந்தன் பந்தியிலே சிறு ஓரம் அது போதும். நான் வாழும் காலமெல்லாம் உனை பருகியாக மகிழ்வேன். உயிர் தேகம் சுகம் பெறுவே தாயின் மடி சாய்ந்து பால் பருகும் சேயினை போல் நானும் முன் விருந்தில் மனம் நிறைய ஏங்குகின்றேன். இயேசுவே உன் ரசத்துளி இதயம் இனிக்கும் பனித்துளி நான் வாழும் காலமெல்லாம் உனை பருகியாக மகிழ்வேன். உயிர் தேகம் சுகம் பெறுவே தாயின் மடி சாய்ந்து. கானல் நீரை நானும் நம்பி காலம் வீணானதே. கண்டு கொண்டேன் உயிரின் ஊற்றை இயேசுவே நான் உன்னிலே. உந்தன் மடியோரம் கொஞ்சம் இடம் போதும். உந்தன் கரம் பிடித்து நடை பயிலும் வரம் போதும். நான் வாழும் காலமெல்லாம் உனை பருகியாக மகிழ்வேன். உயிர் தேகம் சுகம் பெறுவே தாயின் மடி சாய்ந்து பால் பருகும் சேயினை போல் நானும் முன் விருந்தில் மனம் நிறைய ஏங்குகின்றேன். இயேசுவே உன் ரசத்துளி இதயம் இனிக்கும் பனித்துளி நான் வாழும் காலமெல்லாம் உனை பருகியாக மகிழ்வேன். உயிர் தேகம் சுகம் பெறுவே தாயின் மடி சாய்ந்து. நம்முடைய கோயில் தான் இருக்கிறாரு, ஆனால் அந்த மூலையில் இருப்பார். இப்படி ஒரு வாய்ஸை வச்சுக்கின்னு அவர் இன்னும் பாடவழிப்பு தான் முதல் முறையாக நான் கேட்குறேன். மிக அழகாக பாடினார். இந்த ராகம் அருமையாக. அதனை அடிப்படையாக பாத்திமா மாத அன்பியம் மட்டுமல்ல, ஜெபமாலை மாத அன்பியத்திலும் நாங்கள் டான்ஸ் ஆடுவோம் என்று அவர்களுக்கு போட்டியாக வருகிறார்கள். நம்முடைய குழந்தை நாம் மகிழ்ச்சியோடு கையில் தட்டி வரவேற்போம். கிளாப் கிளாப் பண்ணுங்கப்பா. Dance and get along. Hey, it's Christmas, come join us in the song. It's Christmas, let's dance and get along. The birth of Jesus is the most important thing.
dance and get along. Hey, it's Christmas, come join us in the song. It's Christmas, let's dance and get along. Merry Christmas. The streets are filled with caroling and a star on every house. The festive spirit Christmas brings makes everyone rejoice. Let's spread the joy, the love and warmth to the people that we meet. Share the good news to your friends and give them a Christmas tree. It's Christmas, come join us in the song. It's Christmas, let's dance and get along. Hey, it's Christmas, come join us in the song. It's Christmas, let's dance and get along. The birth of Jesus is the most important thing. He came so we could all be forgiven of our sins. The birth of Jesus is the most important thing. He came so we could all be forgiven of our sins. ఇది క్రిస్మస్ మనం కలిసి పాడుదాం. ఇది క్రిస్మస్ మన సందడి చేసేద్దాం. హే ఇది క్రిస్మస్ మనం కలిసి పాడుదాం. ఇది క్రిస్మస్ మన సందడి చేసేద్దాం. ये Christmas, हम मिलकर गाएंगे. ये Christmas, हम मिलके नाचेंगे. ये Christmas, हम मिलकर गाएंगे. ये Christmas, हम मिलके नाचेंगे. இது கிறிஸ்மஸ் நாம் கொண்டாய் பாடிட. இது கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாய் ஆடிட. இது கிறிஸ்மஸ் நாம் கொண்டாய் பாடிட. இது கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாய் ஆடிட. ये बड़ा दिन है बड़ा दिन आओ गीत में शामिल हो. ये बड़ा दिन है बड़ा दिन गीत गुनगुन के गाओ. ये बड़ा दिन है बड़ा दिन आओ गीत में शामिल हो. ये बड़ा दिन है बड़ा दिन गीत गुनगुन के गाओ. இது கிறிஸ்மஸ் வாங்க சேர்ந்து பாடுவோம். இது கிறிஸ்மஸ் சேர்ந்து எல்லோரும் ஆடுவோம். இது கிறிஸ்மஸ் வாங்க சேர்ந்து பாடுவோம். இது கிறிஸ்மஸ் சேர்ந்து எல்லோரும் ஆடுவோம். சூப்பர் கிளாப் பண்ணுங்க. மூமெண்ட் எல்லாமே டான்ஸ் ஆனனா ஆடலாம். அதுக்கு பாப்பா வந்து எடுத்துக்கிட்டாங்க. மூமெண்ட் எல்லாமே சூப்பராக அருமையாக டான்ஸ் ஆனாங்க. குழந்தைக்கு நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அதனைத் தொடர்ந்து செபஸ்தியானும் கிறிஸ்து பாடல் வருகின்றார்கள். நாம் மகிழ்ச்சியோடு கையில் தட்டி நாம் வரவேற்போம். ஆதவன் பூதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆதவன் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவி, நம் ஆண்டவன் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். புனித மாமரி புண்ணியவதியின் புதல்வனாக பூமியில் தோன்றி, கல்லிடை ஓரத்தில் கடுங்குளிர் சாரலில் கந்தையின் நடுவினிலே நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவி, நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். மிக அருமையாக பாடினேன். நாங்கள் கேரளஸுக்கு போக சொல்ல அந்த அன்பியத்தில் வீடு எத்தனை தெரியுமா? அவங்க அன்பியத்தில் வீடு 44 அன்பியங்களில் குடும்பங்கள் இருக்கிறாங்க. அந்த செபஸ்தியான் அன்பியத்தில் மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்க?
4 பேர், ஒருத்தருங்க 10 பேர் ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணி வந்துக்கிறாங்க. இதுதான் வந்து அன்பியத்துடைய நிலைமையாக இருக்கிறது. 40 பேரில் ஒரு வீட்டில் ஒருத்தர் இருந்தால் கூட 40 பேர் வந்திருக்கணும். ஆனால் 4 பேர் தான் வந்திருக்கிறாங்க. மாதிரி இன்னும் அதிகமாக நாம் ஈடுபாடு கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த அன்பியலுடைய மேன்மையாக இருக்கிறது. நாம் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அந்த 40 பேரில் 4 பேர் வந்து பாடினாங்க. அதைத் தொடர்ந்து இப்பொழுது ஆரோக்கிய மாத அன்பையும் நடனமாட வருகின்றார்கள். கைகளை தட்டி நாம் அன்போடு அவர்களை வரவேற்போம். அதிகாலையிலே பாலகனே தேடி அந்த மடடையோ தொழுவத்தை நாடி அன்னை மரிமகவாக பிறந்திட்ட இயேசுவை காண வந்தோமே. அண்ணா எல்லாம் ரெடியா? கிறிஸ்மஸ் கொண்டாடிரோமா? அறா மேளத்தை கிளாப் பண்ணுங்கம்மா, கரங்களை தட்டி நாம் அதிகாலையில பாலகனை தேடி அந்த மாடடையும் தொழுவத்தை நாடி. அதிகாலையில பாலகனை தேடி அந்த மாடடையும் தொழுவத்தை நாடி. அன்னை மரி மடி மேலே மகவாக உறங்குகிற சிங்கார சீலனை பார்க்க. அன்னை மரி மடி மேலே மகவாக உறங்குகிற சிங்கார சீலனை பார்க்க. இவரே வெளிச்சம், இவரே சத்தியம், இவரே நித்தியம், இவரே நிச்சயம். கிளாப் பண்ணுங்கம்மா, தூங்கிடுவீங்க. கால் மாறி ஆடுங்கடா சிலம்பாட்டம், மண்டலமே மயங்குதடி மயிலாட்டம், 8 திசை எகுறனண்டா பறையாட்டம். அதிகாலையில பாலகனை தேடி அந்த மாடடையும் தொழுவத்தை நாடி. அதிகாலையில பாலகனை தேடி அந்த மாடடையும் தொழுவத்தை நாடி. கண்ணுரங்கு கண்ணுரங்கு தேவபாலனே, கண்ணுரங்கு கண்ணுரங்கு தேவபாலனே, கண்ணுரங்கு கண்ணுரங்கு தேவபாலனே. வான தூதர் பாடும் தேவ கானம், ராசா மூவர் சொல்லும் வாழ்த்து செய்தி, ஈசாயின் வேர்த்துளிரே எங்க தாவீது குலத்து தெய்வ மகனே, உன்னதமானவரே இறை வேதங்கள் சொல்லும் வித்தகரே, ஆசையெல்லாம் நிறைவேற காரியமும் கைகூட ரசமக ரசவரரே, ஏ ரசமக ரசவரரே, ரசமக ரசவரரே, ஏ ரசமக ரசவரரே. கச்சக்கட்டி ஆடுங்கடி ஒயிலாட்டம், கால் மாறி ஆடுங்கடா சிலம்பாட்டம், மண்டலமே மயங்குதடி மயிலாட்டம், 8 திசை எகுறனண்டா பறையாட்டம்.
காலையில பாலகனை தேடி அந்த மாடடையும் தொழுவத்த நாடி அன்னை மாறி மடி மேலே மகவாக உறங்குகிற சிங்கார சீலனை பார்க்க அன்னை மாறி மடி மேலே மகவாக உறங்குகிற சிங்கார சீலனை பார்க்க கிளாப் 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 பண்ணுங்க முடியும் போது பாட்டு. கிறிஸ்மஸில் இயேசு ஓரமாக போட்டாங்க. அன்னை மரியாவும் சூசையும் வந்து டான்ஸ் ஆடிக்கிறாங்க. மிக அருமையாக ஆடினாங்க. அன்பார்ந்தவர்களே, இறுதியாக கிறிஸ்து பிறப்பு விழா ஆட்சியை கொடுக்க நம்முடைய பங்கு தந்தையை அன்போடு அழைக்கின்றேன். கரங்கத்திரி நாம் அன்போடு அவர் வரவேற்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய 3ஆம் பகுதி அன்பிய குடும்பங்களாக இணைந்து கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முதலில் இந்த 5 அன்பியங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். நீங்கள் முதலில் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்ததே மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஏனென்றால் நிறைய குடும்பங்கள் வரலை, ஆனால் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்மஸ் செய்தி அப்படின்னு சொன்னார். வழக்கமாக கிறிஸ்மஸ் சமயத்தில் சாண்டா கிளாஸ் அவரை பற்றி இந்த நிறைய பேர் வந்தாங்க இல்லையா, சாண்டா கிளாஸில் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. சாண்டா கிளாஸினுடைய வேலை என்னது? சாண்டா கிளாஸ் கிறிஸ்மஸ் சமயத்தில் என்ன பண்ணுவார்? பரிசுகளை கொடுப்பார். யாருக்கு பரிசுகளை கொடுப்பார்? குழந்தைங்களுக்கு பரிசு கொடுப்பார். ஓகே, அதுதான் அவருடைய வேலை, குழந்தைகளுக்கு பரிசு கொடுப்பார். ஒரு தடவை இந்த வருஷமே வச்சு 2025ஆம் ஆண்டு அவருக்கு சாண்டா கிளாஸுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. படுத்த படுக்கையாக இருக்கிறார். படுத்த படுக்க அந்த யோசிக்கிறார், ஐயோ இந்த வாட்டி எல்லா பிள்ளைகளும் கிறிஸ்மஸ் கிஃப்ட் எது பார்த்துட்டு இருப்பாங்க, என்னுடைய வருகைக்காக எது பார்த்துட்டு இருப்பாங்க, எனக்கு உடம்பு சரியில்லாமல் நான் படுத்து நிற்கிறேன், எல்லாருக்கும் ஒரு கஷ்டம், ஒரு மன வருத்தம், ஒரு கவலை வந்துடுமே, இதுக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தோம், இந்த கிறிஸ்மஸ் சாத்தை ஒருவர் கிஃப்ட் கொடுப்பா அப்படின்னு சொல்லி எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தோம், இப்போ நம்ம வெயிட் பண்ணியிருப்பாங்க, நம்ம இங்கே படுத்த படிக்காகன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே கவலையோடு உட்காந்துக்கிறார். திடீர்னு பார்த்தா ஒரு பயங்கர சத்தத்தோட பாடல்களோட ஒரு சத்தம் கேட்குறது. யாரோ வருவது போல், வீட்டுக்குள்ளே வருவது போல் அவர் ஃபீல் பண்ணுறார். என்னன்னு எழுந்து உட்காந்து பார்த்தா இந்த குட்டி பிள்ளைகள்லாம் வராங்க. எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு சாண்டா கிளாஸினுடைய வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு வழக்கமாக நீங்கள் எங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பீங்க, இந்த தடவை உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நாங்கள் கிஃப்ட் கொடுக்குறோன்னு சொல்லி உள்ளே வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. அது ஒரு சின்ன ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் என்ன தெரியுது அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் சாண்டா கிளாஸ் தான் கிஃப்ட் கொடுப்பார், நாம் வாங்கி கொண்டிருப்போம். இந்த தடவை நாம் கிஃப்ட் கொடுப்போம், சாண்டா கிளாஸ் வாங்குவார். ஸோ அதுதான் எப்போவுமே பெறுவது தான் இன்பம் அல்ல, கொடுப்பது தான் இன்பம். சாண்டா கிளாஸ் கிட்ட வந்து கிஃப்ட் வாங்கிட்டே இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த வாட்டி சாண்டா கிளாஸுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்போ இந்த கிறிஸ்மஸ் விழாவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி, இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் என்ற எண்ணத்தை மாற்றி இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் நான் அடுத்தவர்களுக்கு என்ன கொடுக்க முடியும் என்பதை நாம் பார்ப்பது தான் உண்மையான கிறிஸ்மஸ் செய்தியாக இருக்கும். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நம்ம இறுதி நிகழ்வுக்கு செல்வோம். நீங்கள் போய் உட்காரணும். ஒவ்வொருவரும் அவங்களுடைய அன்பித்து இருக்கிறவர்களோடு அவங்களுடைய பெயர் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறீங்க சொல்லுங்கள். கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நீங்கள் அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியே உட்காந்துக்கணும். ஓகேங்களா? எல்லாம் முடித்த பின்பு உணவு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் யாரும் அங்கே போக தேவையில்லை. வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க உங்களுடைய இடத்துக்கு வந்து உணவு கொடுப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய இடத்துக்கு போகணும்.
தயவு செய்து உங்களுடைய அன்பித்தர்களோடு நீங்கள் சென்று உங்களுடைய பெயர்களை சொல்லி கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஸ்டார்ட். நீங்கள் அமர்ந்தபடியாருங்கள். உணவுக்குண்டான ஜெபத்தை நாம் சொல்லுவோம். நான் மீண்டும் சொல்லி அங்கே யாரும் போக தேவையில்லை. நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு அன்பியமாக கவர் பண்ணுவாங்க. இருந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் போகலாம். நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் அன்பியம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நீங்கள் கிளம்பலாம். இப்போயும் நான் நன்றியெல்லாம் நான் இப்போயே சொல்லிடுறேன். இந்த உணவை கொடுத்தது ஜேபிஆர் சத்யபாமா பல்கலைக்கழகத்தினுடைய உரிமையாளர் திருவாளர் ஜான்சன் மேரி ஜீனா, அவருடைய குடும்பம் சத்யபாமா காலேஜ். அவங்க தான் நமக்கு 4 நாட்களும் உணவு கொடுத்துன்னு இருக்காங்க. தியானத்துக்கு உணவு கொடுத்தாங்க. கடந்த 2 நாட்களாக உணவு கொடுத்தாங்க. இன்னைக்கு கொடுக்காங்க, நாளைக்கு அவங்க தான் கொடுக்காங்க. எனவே அந்த சத்யபாமா நிறுவனத்தாருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட தியானத்துக்கு 1000 பேர் கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் 500 பேர் கொடுக்குறாங்க. இப்போ 4 நாட்கள் 500 அப்படின்னு சொன்னால் 2000. தியானத்துக்கு 1000, கிட்டத்தட்ட 3000 பேருக்கு இந்த சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய உணவை 3000 பேருக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. 3000 பேருக்கு சிக்கன் பிரியாணி நீங்கள் சும்மா கால்குலேட் போடுங்க. ஒரு ஆளுக்கு 100 ரூபானா கூட, ஒரு தலைக்கு 100 ரூபானா கூட எவ்வளோ கணக்கு? 3 lakhs, 3 லட்சம் போடுங்களா, இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம் நமக்கு யூஸ் ஆச்சான்னு பார்த்துங்க. 3 லட்சம் செலவு பண்ணி நாம் இதை செய்கிறோம். ஆனால் இதனால் பயன் என்ன என்பது தான் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? ஸோ அந்த நிறுவனத்தாருக்கு நம்முடைய நன்றிகள். உணவை கொண்டு வந்து நமக்கு நாம் சாப்பிடுகிற வரையிலும் அவருடைய பணியாளர்கள், அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் இங்கிருந்து நமக்கு சர்வ் பண்ணுறாங்க. நமக்கு அவர்கள் பணிவிடை செய்கிறார்கள். அந்த பணியாளர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை கடவுளை எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடித்த பின்னாடி தான் அவங்க சாப்பிடுவாங்க. புரியுங்களா? அவ்வளோ நீங்கள் வரத்துக்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்க. முன்னாடி வண்டி வந்துடுச்சு. நாம் இருந்து எல்லாம் போன பின்பு தான் அவர்கள் சாப்பிட போகிறார்கள். அப்படின்னா அவங்களுடைய தியாக மனப்பான்மை, அவங்க நமக்காக காட்டக்கூடிய அந்த அன்பு மிகப்பெரியது. எனவே அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பாடு செய்வதற்கு நம்முடைய உதவி பங்கு தந்தை, அவர் தான் இந்த சேர் அரேஞ்ச் பண்ண எல்லாமே பண்ண உதவி பங்கு தந்தைக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். சிஸ்டர்ஸ்க்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் அவர்களுக்கு நன்றி. உங்களுடைய அன்பியத்தை சார்ந்த அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் கலை நிகழ்ச்சியில் கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதனால் தேங்க்ஸ் கிவிங் இருக்காது, கடைசியில் நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம். ஓகேங்களா? இதோட ஃபினிஷ். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே அன்பு இறைவா, இன்று எங்களுக்காக இந்த உணவை ஏற்பாடு செய்து கொடுத்த சத்யபாமா கல்லூரி உரிமையாளர்களையும் பணியாளர்களையும், இந்த உணவை உட்கொள்ளப் போகிற எங்கள் அனைவரையும் நீ நிறைவாய் ஆசிர்வதியும். இந்த உணவு எங்களுடைய உறவுகளை இன்னும் அதிகப்படுத்துகிற உணவாய் அமைவதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.